Ideas வணக்கம். This is Maga exercise 3.3 6th sum sin square pi by 18 plus sin square pi by 9 plus sin square 7 pi by 18 plus sin square 4 pi by 9 equal to 2 என்பதை காண்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுக்கப்பட்ட ஆர எண்களை என்ன பண்ண போகிறோம், நம்ம பாகையாக மாற்ற போகிறோம், டிகிரியாக மாற்ற போகிறோம். அது டிகிரியாக மாற்றுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் யோசிச்சுக்கிறது என்னென்னா, பையனுடைய மதிப்பு சும்மா 180ன்னு போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, பை பை 18 எப்படி நம்ம டிகிரியாக மாற்றணுன்னா 180 பையால் என்ன பண்ணணும், பெருக்கணும் இல்லையா? பை பை 180ஆல் வகுக்கணும். அப்போ வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழ் தான், தொலைகீழ போட்டோம். இதை கேன்சல் ஆகிடும். ஒரு 18 இங்கே 0 வந்துடும், 10. அந்த இதில் தான் சமை போட போகிறோம். ஸோ சைன் ஸ்கொயர் பை பை 18 எப்படி சமை எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஆஃப் இதை 180 அப்படியே ஞாபகம் வச்சுக்க சொல்லிடுறேன். அதனால தான் உங்களுக்கு பையன்றதை 180 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 180 போச்சுன்னா ஒரு 18 10 டிகிரியா. அடுத்து நீங்கள் லைனாகவே போட்டுப்பாங்க சாமி, இது மாதிரி கிழக்கிறதுனால நான் அதை போடுறேன். பை பை 9 அப்படின்னா இதை 180 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பை பை கேன்சல் ஆகிடும் இல்லையா? 1 9 2 9 18 சைன் ஸ்கொயர் 20. அடுத்து சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 ஈக்குவல் டு இது இன்ட்டு 180, இதை அடிச்சிட்டிங்கன்னா 10 பை 7 70 சைன் ஸ்கொயர் 70 டிகிரி. அடுத்து இன்ட்டு சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 ஈக்குவல் டு இதை 180 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 1 9 2 9 18 4 2 8 சைன் ஸ்கொயர் 80 டிகிரின்னு வரும். இப்போ எல்லாத்தையும் இதை கூட்டணும் வச்சிங்களா. சைன் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. இதை வந்து நம்ம கூட்டணும். இப்போ கூட்டுறதுக்கு மகா பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துடலாமான்னா இல்லை, அது மாதிரி செய்யவே கூடாது சாமி. ஏன்னா இதுக்கு டைரெக்டாக எதுக்கும் நமக்கு மதிப்பு கிடையாது. 10 டிகிரிக்கு 20 டிகிரிக்கு 70க்கு 80க்குலாம் கிடையாது. அதனால் என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டுனா சாமி 1. இந்த இதுவில் இதை நான் மாற்றணும். அப்போ ஒன்றா வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செய்யணும். ஒன்றா வர வைக்கிறதுனா என்னது, இப்போது சைன் ஸ்கொயரை நான் காஸ் ஸ்கொயர் வடிவத்தில் எழுத போகிறேன். அப்போ எப்படி எழுதலான்னா, இந்த 10 வரணுன்னா நமக்கு தெரிஞ்ச மதிப்பு யார், இந்த நமக்கு அழகு எடுத்துக்கிட்டோம்னா 0 டிகிரி 90 டிகிரி 180 270. நமக்கு 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் தான் மதிப்பு தெரியும். 0 30 டிகிரி 45 வரும் இல்லையா? நமக்கு சைனுடைய மதிப்பு அப்படி தானே போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி வரும்போது இதோ எனக்கு இதனுடைய மதிப்புகள் தான் தெரியும். 90 டிகிரி வரைக்கும் தான் மதிப்புகள் தெரியும். அப்போ 90க்குள்ளே இதை மாற்றுறதுக்கான வழியை பார்க்கணும். அப்போ 90லேருந்து எதை கழிச்சா எனக்கு 10 கிடைக்கும், 80 கழிச்சா 10 கிடைக்கும். அப்போ சைன் ஸ்கொயர் ஆஃப் சைன் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் சாமி. 90லேருந்து 80 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும், த ஹோல் ஸ்கொயர். இது அதே மாதிரி மாற்றணும். ஒன்று இதை ரெண்டுத்தையும் மாற்றுங்க, இல்லை இதை ரெண்டுத்தையும் மாற்றணும் 90 வச்சு. ஓகேவா? எனக்கு எதனுடைய மதிப்பு தெரியும், 90னுடைய மதிப்பு தான் தெரியும். அப்போ அதை வச்சு தான் மாற்றணும். சைன் ஆஃப் 90லேருந்து எதை கழிச்சா 20, 70 கழிச்சா 20, த ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்கோங்க 80. இப்போது ஏற்கனவே சொல்லியாச்சு சாமி நான் உங்களுக்கு, 90க்கும் 270க்கும் 90க்கும் 270க்கும் என்ன பண்ணோம், மாறிடும். எது மாறும், சைன் வந்து காசாக மாறும். அப்போ காஸ் 90 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக அங்கே யார் இருக்கிறது, 80 டிகிரி. ஓகே, இந்த ஸ்கொயர் இருக்கும்போது இங்கே ஸ்கொயர் போடக்கூடாது, இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். ப்ளஸ் 90 மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், சைன் வந்து காசாக மாறிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் எத்தனை டிகிரி சாமி, 70 டிகிரி. டீட்டாவுடைய மதிப்பு அப்படியே போடணும். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80. இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் டீட்டானுடைய மதிப்பு சமம் வருது பாரு. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்புனாது 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்புனாது 1. ஸோ 1 + 1 = சாமி 2. ஹெயின்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கணும். ஓகேவா?